கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 38 மற்றும் 39 வசனங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 மற்றும் 39. பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளையெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். பிசாசு நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். கிறிஸ்துவுக்குள் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களிலே அநேக அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு அற்புதம் என்பது வித்தியாசமான ஒன்று. அது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு அருகில் இருக்கின்ற கதரேனருடைய நாட்டிற்கு போகின்றார். அப்படி போகும்பொழுது அவருக்கு எதிர்கொண்டு ஒரு மனிதன் வருகின்றான். அவன் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. அவன் பிசாசுகளினால் நெடுங்காலமாய் பிடிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதனும், அவன் கல்லறையிலே தங்கி இருக்கிற ஒரு மனிதனும், மிகவும் கொடூரமான ஒரு மனிதனாக காணப்படுகின்றான். இயேசுவிற்கு எதிர்கொண்டு வந்து அவன் கேட்கின்றான், எங்களை வேதனைப்படுத்துவதற்கா நீர் இங்கே வந்திருக்கிறீர், எங்களை இந்த பன்றி கூட்டத்திற்குள் அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றான். ஆண்டவர் உன் பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது லேகியோன் என்று சொல்லுகிறான். வேதத்தில் அதற்கான விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான் என்றார். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அநேக பிசாசுகளாக இருந்த பொழுதும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே ஒரு வார்த்தையில் அவைகள் அனைத்தும், இவ்வளவு காலம் அந்த மனிதனுக்குள்ளாய் இருந்தவைகள் அவனை விட்டு விலகி போய்விட்டது. அந்த பன்றிகளுக்குள்ளாய் புகுந்தது. அந்த பன்றிகள் மேலே இருந்து தண்ணீருக்குள்ளாக குதித்து மாண்டு போயின என்றெல்லாம் நாம் படிக்கின்றோம். அதை தாண்டி வரும்பொழுது தான் இப்பொழுது வாசித்த அற்புதமான அந்த வசனத்தின் 38வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான். உண்மையாகவே இந்த இடத்தை நான் வாசிக்கும் பொழுது மிக மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த விடுதலை பெற்றவுடனே, ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றவுடனே, நன்மையை அனுபவித்தவுடனே அந்த மனிதன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, இனி உம்மோடு கூட இருந்துவிட எனக்கு நீர் அனுமதி கொடுக்க வேண்டும். இவ்வளவு காலம் நான் கல்லறையில் இருந்தேன். இவ்வளவு காலம் பிசாசு எனக்குள்ளாய் இருந்து என்னை மிகவும் வருத்தம் படுத்தி கொண்டு இருந்தது. என் குடும்பத்தோடு இருக்க முடியவில்லை. என்னுடைய உறவுகளை பார்க்க முடியவில்லை. நான் கல்லறையில் என்னை பார்க்கிற மனிதர்களாம் பயந்து ஓடினார்கள். ஆனால் இப்பொழுதோ உம்முடைய கிருபையினாலே நான் சுகமடைந்திருக்கின்றேன். என்னை பிடித்திருந்த பிசாசுகள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. ஆண்டவரே, உம்மை விட என்னை ஆசீர்வதிப்பதற்கும் என் வாழ்க்கையை சிறப்படைய செய்த ஒருவரும் இல்லை. ஆகையால் உம்மோடு கூட இருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும் என்று கேட்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகர் ஆண்டவரிடத்தில் நன்மைகளை பெறுகின்றார்கள். ஆனால் நன்மை பெற்ற பிறகு அவர்கள் கடவுளை தேடி வருகின்றார்களா என்றால் இல்லவே இல்லை. அநேகர் கடவுளை மறந்து போய்விடுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டங்களில் ஆண்டவர் எனக்கு கட்டியை மறைய பண்ணினார், கேன்சர் மறைந்தது, முடமாயிருந்த நான் நடந்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அவர்களெல்லாம் விசுவாசிகளாய் மாறுகிறார்களா என்றால்
ஆச்சரியம்தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட அநேக மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரிவதில்லை. ஆனால் இந்த மனிதன் அப்படியல்ல, நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொல்லுகின்றார், ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கட்டும் சுவாமி என்று. அதற்கு இயேசு கொடுக்கின்ற பதில் என்ன? 39வது வசனத்தில் நாம் வாசித்தோம். இல்லை இல்லை, அப்படியல்ல, நீ உன் வீட்டிற்கு திரும்பி போய் கடவுள் உனக்கு செய்த நன்மை எல்லாவற்றையும் அறிவி என்று சொன்னார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதே வண்ணமாய் அந்த மனிதன் வருகின்றான். வந்து அவன் வீட்டில் இருப்பவருக்கு மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்திப்படுத்தினான். எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் அல்லவா? அவள் திரும்பி வருகின்றான். ஆண்டவரே, நீர் சொன்ன வண்ணமாய் நான் செய்கின்றேன். இதோ என் கிராமத்திற்கு செல்லுகிறேன், நான் இருக்கின்ற நகரத்திற்கு செல்லுகின்றேன். பார்க்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே நான் சொல்லுவேன், இயேசு என்னை விடுதலையாக்கினார், இயேசு என்னை சுகமாக்கினார், இயேசு என்னை ஆசீர்வதித்தார் என்று நான் சொல்லுவேன். ஆண்டவரே, என் பட்டணத்தில் இதற்கு முன்பதாக அநேக மக்கள் என்னை பார்த்து பயந்து ஓடினார்கள். ஆனால் இப்பொழுதோ என்னை பார்க்கும் பொழுது அவர்கள் வியந்து பார்த்து கேட்பார்கள், உனக்கு என்ன ஆயிற்று? நீ கல்லறையில் தானே இருந்தாய் என்று சொல்லுவார்கள். நான் சொல்லுவேன், ஆமாம் ஆம், ஒரு நாள் நான் அப்படி இருந்தது உண்மைதான். ஆனால் நான் இயேசுவை சந்தித்தேன், இயேசு என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்லுவேன் என்று அவன் கடந்து சென்று பட்டணம் முழுவதும் பிரசித்திப்படுத்தினானாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதன் மூலமாக இந்த காலை நேரத்தில் பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிற காரியம் என்ன தெரியுமா? எவ்வளோ நன்மைகளை கடவுள் செய்திருக்கிறாரே. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் 50 வயதை தாண்டினவர்களாக, ஏன் 80 தொட்டவர்களாக இருக்கலாம், அல்லது நல்ல வாலிபர்களாக இன்றைக்கு 25 வயது 30 வயதில் இருக்கலாம். உங்களுக்கு கடவுள் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். கல்வியை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை கொடுத்திருக்கிறார், சொந்தமாக அநேக நன்மைகளை, இப்படி பல நன்மைகளை கொடுத்து இந்த பூமியிலே நீங்கள் சுகமாய் வாழ்வதற்கு கடவுள் உதவி செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே, இவை எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிறோம். ஆனால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனிதனை பாருங்களேன். முதலில் கேட்கின்றான், ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கட்டும். அற்புதமான வார்த்தை தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீர் என் கூட இருப்பதை விட உனக்கென்று நான் ஒரு உத்தரவாதத்தை வைத்திருக்கிறேன், உன்னில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். நீ போ, உன் வீட்டாரோடு கூட சேர்ந்து நான் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு அறிவி என்று சொல்லுகிறார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்று பொய்யான காரியத்தை நம்மீது திணித்து இன்றைக்கு ஒடுக்க பார்த்து கொண்டிருக்கிறார்களே. உங்கள் மதத்தை விட்டுவிட்டு நீங்கள் எங்கள் மதத்திற்கு வந்து விடுங்கள் என்று நாம் சொல்லவில்லை. மாறாக நாம் சொல்லுகின்றோம், இதோ இயேசு எனக்கு நன்மை செய்தார், நான் நன்மை அனுபவித்தேன், இன்றைக்கு நான் சுகமாயிருக்கிறேன். கல்லறையில் இருந்த அந்த மனிதனைப் போல தான் என் வாழ்க்கை மிகவும் கொடூரமாயிருந்தது. இன்றைக்கு கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் நன்றாய் இருக்கிறேன், நீங்களும் அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள் என்று நாம் அறைகூவல் விடுகின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யூடியூப்பை திறந்தால் நிறைய பேர் யாரை பார்த்தாலும், இந்த ஹோட்டலில் நான் போய் சாப்பிட்டேன், அங்கே உணவு நன்றாக இருக்கிறது, இந்த ஹோட்டலில் கறி நன்றாக இருக்கிறது, இந்த ஹோட்டலில் பாயா நன்றாக பல காரியங்களை இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை யாரும் தடுக்கவில்லை, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று. ஆனால் இயேசு நன்மை செய்கிறார் என்று சொன்னால் போதும், இல்லை இல்லை, நீங்கள் மதம் மாற்ற வந்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்கள் என்ன சொன்னாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கடவுளிடத்திலே இருந்து அன்பை ருசித்திருக்கின்ற, கடவுளிடத்திலே இருந்து நன்மையை பெற்று கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும், இயேசு நல்லவர் என்று இதுவரையிலும் பக்கத்தில் இருந்த யாருக்காவது நாம் சொல்லி இருக்கிறோமா?
நம் குடும்பத்தில், நம்முடைய உறவுகளுக்கோ அல்லது நாம் வசிக்கின்ற பகுதியிலோ நம்முடைய தேசத்திற்கோ நாம் சொல்லி இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கல்லறையில் இருந்த மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ போ, நீ போ, மற்றொடத்தில் அறிவி என்று சொல்லி. பல நேரங்களில் அந்த மனிதன் நினைத்ததைப் போலத்தான் நாமும் நினைக்கிறேன். என்னவென்று சொல்லி, ஆம், இயேசு எனக்கு சுகம் கொடுத்து விட்டார், அப்படியானால் இனிமேல் என் வாழ்க்கையில் எந்த கவலை இல்லை, நான் ஆண்டவர் பின்பதாக போய்கொண்டே இருந்தால் போதும். ஆண்டவரை பின்பற்றுவது நல்லது தான். ஆனால் அதை விட அதிகமாக ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடனாக இருக்கிறது. பிறருக்கு நாம் அறிவிக்கவில்லை என்றால் கடவுள் அவருடைய வருகையில் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். நற்செய்தி அறிவிப்பது எங்கள் கடையாய கடமை. ஆண்டவரே, எங்களுக்கு பலன் தாரும், வாய்ப்பு தாரும், எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. எப்படி இந்த உணவு விடுதியில் இருக்கிற மக்கள், இந்த இடத்திற்கு நான் சென்றேன், அற்புதமாய் உணவு கொடுத்தார்கள், நான் உண்டேன், மகிழ்ந்திருக்கிறேன், நீங்களும் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்களோ, அதே வண்ணமாக இயேசுவின் அன்பை ருசித்த நான் சொல்லாமல் இருந்தால் அது எனக்கு பாவமாயிருக்கும். ஆகவே எப்படியாகிலும் என் வாழ்க்கையில் இந்த அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கையில் பலன் தாரும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.